என்னுடைய செல் நம்பரை நான் போர்டில் எழுத போறேன். இந்த நம்பரை பாருங்க. இந்த நம்பரை இந்திய எண்முறையில் படிக்க வேண்டும், பன்னாட்டு எண்முறையில் படிக்க வேண்டும். இதுக்கு என்கிட்ட ஒரு 2 மந்திரம் இருக்கிறது. இந்த 2 மந்திரத்தை உங்களுக்கு சொல்லி தரவா? சரி, பார்க்கலாமா? அந்த மந்திரத்து பேரு 322 ஆலாக்கோ மந்திரம். 333 ஆமிபி மந்திரம். இந்த 322 ஆலாக்கோ மந்திரம் தான் இந்திய எண்முறை. இந்த 333 ஆமிபி மந்திரம் தான் பன்னாட்டு எண்முறை. இந்த இந்திய எண்முறையில எவ்வாறு இந்த எண்ணை படிக்க வேண்டும் அப்படின்றதுதான் இந்த மந்திரம் குறிப்பிடுகிறது. 322க்கு விளக்கம் பாருங்க. ஃபர்ஸ்ட் 1 2 3 3 ஸ்தானம் கழிச்சு ஒரு கமா வைக்க வேண்டும். ஆச்சா? இப்ப அடுத்து எத்தனை ஸ்தானம் வச்சு கமா வைக்க வேண்டும்? 2. 1 2 கமா வச்சாச்சு. மறுபடியும் எத்தனை ஸ்தானம் வச்சு கமா வைக்க வேண்டும்? 2. 1 2 வச்சாச்சு. வச்சுட்டு இங்க என்ன போட்டிருக்க? ஆலாக்கோ. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் 100 வரைக்கும் இருக்கக்கூடிய டிஜிட் நமக்கு படிக்க தெரியும். அதுக்கு அந்தாண்ட இருக்கக்கூடியதுல ஒரு ஆ, ஒரு லா, ஒரு கோ, முடிஞ்சு போச்சு. படிக்கலாமா? 860 கோடியே 86 லட்சத்து 70,365. இதுக்கு பேர் தான் இந்திய எண்முறை. பன்னாட்டு எண்முறை பார்க்கலாமா? பாருங்க. இப்போ இதே மந்திரம் போலதான் இந்த மந்திரம். 333 ஆமிபி. ஃபர்ஸ்ட் எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும்? 1 2 3 ஒரு கமா, 1 2 3 ஒரு கமா, 1 2 3 ஒரு கமா. ஃபர்ஸ்ட் 100 வரைக்கும் நமக்கு படிக்க தெரியும். அதுக்கு பக்கத்துல என்ன போடணும்? இந்த இடத்துல ஆ 1000. இந்த இடத்துல மீனா என்னது? மில்லியன். என்னது? மில்லியன். இதுக்கு என்னது? பில்லியன். அப்போ எத்தனை பில்லியன்? 8 பில்லியன், 608 மில்லியன், 670 1000, 365. அவ்வளவுதான்.